वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्गभृङ्गराजम् त्र्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयो अर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। सन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्ताम वैजयन्ती विभूषणम् जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदेह प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तु ते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तु ते। नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिशतशिरःसिद्धमध्याभयन्ती चोच्चिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते। गोदादस्यै नमैदमिदं भूयैवास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கிடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே. நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆயபுகழ் 100 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ மத்கார்யம் சாதய பிரபோ. குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசேனத்தின் மேலேறி புத்தலர் பூங்குழல் அப்பின்னை குங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திரவாய். மெய்த்தடங் கண்ணினாய் நீயுண்மணாளனை எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் எத்தனை ஏலம் பிரிவாற்றகல்லாயால் தத்துவமன்று தகவேலோரம் பாவாய் என்பது இன்றைய அனுசந்தான பாசுரம். நேற்றைய தினம் முதல் பாசுரம் தொடங்கி 5 பாசுரங்கள் வரையும் நோன்பிற்கு செய்ய வேண்டிய விதிகள் என்னெல்லாம் பார்த்தோம். அடுத்து 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் ஒரு தோழியாக எழுப்பி தோழிகள் ஒவ்வொருத்தரும் தான் எழுந்து இருப்பதற்கு முன்பாக தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இவாளுக்குள்ள சம்பாஷணையெல்லாம் பார்த்தோம். வெளியில் இருக்கிறவாளுக்கும் உள்ளே இருக்கிறவாள் சம்பாஷணைகள்லாம் பார்த்து எல்லா தோழிகளும் எழுப்பியாச்சு. அடுத்து தோழிகளை எழுப்பின அப்புறம் அடுத்து கிருஷ்ணனை எழுப்பணும். கிருஷ்ணனை எழுப்பணுன்னா அதுக்கு முன்னாடி அவரோட திருமாளிகைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வாயிற்காப்பாளனான அந்த உள்ளே இருக்கிறவாளை பார்த்து பேசி அவள்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கி துவாரபாலகர்கள்லாம் அவளெல்லாம் எழுப்பணும். ஏன்னா கிருஷ்ணன் இருக்கிறது ஒரு கோவில் இல்லையா, ஒரு திருமாளிகை, நந்தகோபன் திருமாளிகை. அது திருமாளிகை ஒரு கோயில். அப்படிப்பட்ட கோயில் உள்ளே இருக்கிறதுனால கோவில் நந்தகோபனுடைய கோவில்ங்கிறதுனால
உள்ளே இருக்கிறது யார்? கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, அதில் ஒரு கோவிலாகிறது. அப்படிப்பட்ட கோவிலில் பார்த்தா துவாரபாலர்களெல்லாம் இருப்பார்கள். அப்புறம் வாயிற்காப்பாளர்கள், அப்புறம் திருமாலிகள். அந்த வாயிற்காப்பாளர்கள் எல்லாத்தையும் பேசி நைச்சியமாக பேசி உள்ளே போயாச்சு. அடுத்து நந்தனை எழுப்பணும் இல்லையா, அடுத்து உள்ளே படுத்து நிற்கிற கிரமமாக என்ன பார்த்தா யாரெல்லாம் படுத்து நிற்காங்க? நந்தகோபன், யசோதை, அப்புறம் பலராமன், அப்புறம் பார்த்தா கிருஷ்ணன். இப்படி வரிசையாக படுத்து நிற்கிறதுனால நேராக போய் கிருஷ்ணனை எழுப்ப முடியாது, கிருஷ்ணன்கிட்ட போக முடியாது, ஒத்துத்தராக எழுப்புறார். அதனால் அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய சாரமாக நேத்திக்கு அம்பரமே தண்ணீரை சூரியரம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தரா சொல்லி யசோதை பிராட்டி எழுப்பி நந்தகோபரை எழுப்புறான். அதுக்கப்புறம் முந்துமதுகளில் தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் கள்ளி கழுதிரவாய் வந்தங்கம் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலிவும் மைத்துனன் பெயர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் என்று நப்பினை பிராட்டியை எழுப்பதற்கு அடுத்த பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் அனுபவிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்பரமே தண்ணீரே சூரிய அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவராய் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்து உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கலடி செல்வா பரதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரம்பாவா. அதனால் கிராமத்தில் பார்த்தா பெண்களின் பொருட்டு எதையும் கொடுப்பதில்லை, அந்த அவர்களுக்கு தானம் வழங்குவதில் அதிகாரம் இல்லை. அதனால் பெண்கள்லாம் தானம் வழங்க மாட்டாளாம். அதனால் புருஷன்தான் தானம் வாங்கலாம். தானம் வாங்கிக்கிறது பார்த்தா பெண்கள் கொடுப்பார்கள். அதனால் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு தானம் வழங்குவதில் அதிகாரம் கிடையாது. அதனால் புருஷன் தானம் வாங்கலாம், கொடுக்கலாம், ரெண்டும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக யாருக்காவது தானம்னா மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாளே அந்த தானத்தை சொல்லணும். சாதாரண தானம்னா பரவாயில்லைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கறதோ அதெல்லாம் அந்த மாதிரி தானத்தில் இல்லாமல் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு தானங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா, அதைத்தான் சொல்கிறாங்க. அதனால் விவாகத்தின் போது புருஷன் பெண்ணை வாங்கிக் கொள்கிறான், கன்னிகாதானம் சொல்கிறோம் இல்லையா. அதனால் அதே போல் கன்னிகாதானம் கொடுப்பதற்கு புருஷனே, அதாவது பெண்ணினோட தகப்பனால் தான் கொடுக்கிறார். அதனால் வரதட்சணை கொடுப்பது தகாத செயல். வரதட்சணையெல்லாம் வாங்கிட்டு பண்ணக்கூடியது தகாத செயல். அவ்வாறு செய்தால் பணத்தை கொடுத்து பெண்ணை வாங்கிக் கொள்வது போல் ஆகும். ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, அதுதான் சொல்ல அங்கே அனுபவிக்கிறான். இப்படி இருந்த போதிலும் நந்தகோபனே நீர் எங்களுக்கு கிருஷ்ணனை கொடுப்பதில் எங்களுக்கு நீ எஜமானன். அதனால அப்படிப்பட்ட நந்தகோபனை பேசும்போது விசேஷமான நேத்தி பாசுரத்தில் அனுபவித்தோம். நீ எங்களுக்கு எஜமானன் ஆகிறாய், ஆகவே நீ எம்பெருமான் ஆகிறாய். அதனால் யசோதை பிராட்டி எம்பெருமாட்டி அப்படியெல்லாம் பார்த்தோம் நேத்திக்கு. உறங்காது எழுந்திராய்னா அல்லும் பகலும் உன்னை அண்டின பாண்டவர் கிருஷ்ணனை பார்த்து அப்படி சொல்லலாம். அல்லும் பகலும் உன்னை அண்டின பாண்டவர்களுக்காக பல வேலைகள்லாம் பண்ணின நீ. அவ்வாறு செய்த பிறகும் தன்னை கடன்காரனாகவே சொல்லிக்கொண்டா. எவ்வளவும் பண்ணிட்டோ அப்படியும் பார்த்தா இன்னும் அவர்களுக்கு நீ என்ன சொல்லிக்கிறாய்? நான் கடன்காரனாக இருப்பதாக எண்ணிக்கொள்கிறாய். அதனால அதுபோல் எங்கள் விஷயத்திலும் நீ இருக்க வேண்டாமா? அதனால பஞ்சபாண்டவர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணி நீ கடைசி வரைக்கும் பார்த்தா அத்தனையும் பண்ணிட்டோம். அவளுக்கு நான் ரொம்ப கடன்பட்டு இருக்கேன்னு சொல்றான் கிருஷ்ணன். அதனால அப்படி எங்கள்கிட்டையும் இருக்க வேண்டாமா நீ? அதனால சொல்லில் குறையில்லை சூதரிகா நெஞ்சமே எல்லில் பகல் என்னாதிய போதும் தொல்லைக்கண் மாத்தானிக்கெல்லாம் ஓர் ஐவரே மாறாக காத்தானே கொண்டு நீ கான் என்று அனுபவம். அதனால பார்த்தா செல்வா பலதேவனை பலராமனை எழுப்புறா. செல்வா பலதேவான்னு அவனோட பராக்கிரமத்தை சொல்லாடம். அதனால செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரம்பாவா வீரக்கிழலை உடைய செல்வனே. அதனால அப்படிப்பட்ட வீரக்கிழலாம் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த பலராமன். அப்புறம் பல வகையாலே உருவம் எடுத்து கைங்கரியம் செய்யும் ஸ்ரீமானி. அவன் பல 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 விதமான ரூபங்களாம் எடுக்கிறான் பலராமன் பார்க்கும்போது. அதனால ஆதிசேஷனாகவும் இருக்கான். அதான் நேற்றுக்கு பார்த்தோம், கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன்னாடியே போய் அங்கே தேவகியோ வயிற்றில் போய் பிறந்து அங்கெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கான் இல்லையா. அதனால புண்ணியாக வாசனம் பண்ண மாதிரின்னு சொன்னேன் நேற்றுக்கு. அந்த மாதிரி பல வகையால் உருவம் தரித்து இருக்கக்கூடியவன் பலராமன். அதனால எடுத்து கைங்கரியம், அவன் லக்ஷ்மணனை போல கைங்கரியம் செய்யக்கூடியவன். இவன் அண்ணன், அவன் தம்பி இருந்தாலும் கைங்கரியத்துக்கு எடுத்துக்காட்டுனா பலராமன் தான். அப்படி கைங்கரியம் செய்யும் ஸ்ரீமானே இருக்கிறாராம். கிருஷ்ணாவதாரத்தின் முன்பாக தேவிகையின் வயிற்றில் வசித்து சுத்தி செய்தவனே அப்படிங்கிறாலும் செல்வா பலதேவா செம்பொற்கழடை செல்வா பலதேவா. அதனால அவனுக்கு ஒரு அடைமொழி என்ன, சொர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகா ஸ்வரூபியே என்று ஏன்னா அடி என்பதற்கு பாதுகை என்பது பொருள். அதனால அடி என்ன, செம்பொற்கழலடை செல்வா அப்படின்னா அந்த அடி என்பதற்கு பாதுகை என்பது பொருள்.
பெரியாழ்வார் பாசுரத்தை பாடும்போது மறுபடியே தம்பிக்கு வான்பணையம் என்று சொல்றாரு இல்லையா. அதனால அப்படிப்பட்ட திருவடியெல்லாம் என்ன பண்றான், பாதுகையை ராமன் கொடுத்தான் இல்லையா, பரதனுக்கு கொடுத்தான் இல்லையா. அதனால என்பது மூலம் பாதுகையை அடி என்று சொன்னார்கள். அதனால ஆழ்வார் அனுபவம் அது மாதிரி. சொர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகையே என்று சொல்ல, சொர்ணத்தால் அலங்கப்பட்ட பாதுகை என்று, பாதுகே ஹேம பூஷிதே என்று நீ செல்வந்தன், அதனால நீதான் செல்வந்தன், அதனால ஸ்ரீமான் அங்கே சொல்ல இல்லையா. அதனால அப்படிப்பட்ட பாதுகையை வர்ணிக்கிறாளாம் அங்கே. அதனால அயோத்தியை 14 வருட காலம் வந்து ஆட்சி புரிந்து யாருன்னு கேட்டால் நீதான், பாதுகை தான். அதனால தான் நீதானே ஆண்டா. அதனால பாதுகா சகஸ்திரத்தில் சுவாமி தேசிகன் விசேஷமாக சொல்றாராம். அதனால பரதலக்னாம் பாதுகே, அப்படி பரதனுக்கு வந்து பரதன் ஆட்சி பண்ணலை, உன்னோட பாதுகை தான் அங்கே ஆட்சி பண்ணுது. 14 வருஷம் நீ காட்டில் இருக்கும்போது அந்த ஆட்சி புரிந்தது அங்கே இருக்கக்கூடிய உன்னோட பாதுகை தான் அப்படின்னு சொல்லி விசேஷமாக அனுபவிச்சு நேத்தி நம்பரமே தண்ணீர் பாசுரத்தை முடித்து அடுத்த பாசுரமாக உந்துமதுகளித்தன் ஓடாத தோல்வளையன் என்று ஆரம்பிக்கிறான். அதனால முன்பு பாசுரத்தில் பார்த்தா நாயகனா என்ற பாசுரத்தில் துவாரபாலகர்களை எழுப்பி, அப்புறம் மம்பரமே பாசுரத்தால் நந்தகோபனை எழுப்பி, இந்த பாசுரம் என்ன பண்ணுறான்னா நப்பின்னையை முன்னிட்டு கிருஷ்ணன் என்ன எழுப்புறாள். நப்பின்னையை முன்னிட்டு என்ன கிருஷ்ணன் படுத்துன்னு இருக்கா இல்லையா நப்பின்னை, அதனால படுத்து கொண்டே இருந்தான். அதனால நந்தனை எழுப்பின பிறகு யசோதை எழுப்புவாள். அதனால அந்த கிரமம் என்னன்னா அப்படி. அதே போல கண்ணனை எழுப்பிய பிறகு நப்பின்னை எழுப்பலாம், ஆனால் முடியல. அந்த கிரமத்தில் அப்படிதான் எழுப்பணும்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் அங்கே நந்தகோபனை எழுப்பி தான் யசோதை பிராட்டி எழுப்புறான். அந்த மாதிரி இங்கே கண்ணனை எழுப்பின பிறகு நப்பின்னை எழுப்பலாம். ஆனால் நப்பின்னை முன்னிட்டாலாவது பலவியாப்தி ஏற்படாது. அதனால ஆகையால் புருஷகார போதையான நப்பின்னை எழுப்புகிறார்கள். அதனால பிராட்டியோட அனுகிரகம் இல்லாமல் பெருமாட்டை சொல்லுவோம் இல்லையா, நிறையா கோயிலுக்கெல்லாம் போகும்போது தாயாரை சேவிச்சுட்டு போகிறது முதல்ல வழக்கம். பிராட்டியை சேவிச்சுட்டு தான் அப்புறம் திருப்பதிக்கு போனால் கூட நிறையா பேர் என்ன சொல்ல, கீழே திருச்சான்னு இல்லை தாயாரை சேவிச்சுட்டு போனால் பெருமாள் சேவையெல்லாம் ஒரு சிரமம் இல்லாமல் கிடைக்கும் சொல்ல வழக்கம் இல்லையா. அதனால எம்பெருமானை அடைவதற்கு முன்பு பிராட்டியின் தேவை வேண்டும். அதனால பிராட்டியை ஆசிரியப்பதற்கு எதுவும் வேண்டாம், பிராட்டியை போய் சேவிக்கணும்னு எதுவுமே வேண்டாம். அதனால் பெருமாளை சேவிக்கணும், பிராட்டியோட அனுகிரகம் வேணும், அதாவது அவ்வளவு கிருபை போலும். அதனால் இந்த பாசுரத்தில் பிராட்டியின் பிராதானியம் பேசப்படுகிறது. இந்த பாசுரத்தில் பார்த்தா பிராட்டியோட பிராதானியம். அதனால பிராட்டிக்கு பிராதானியமாக என்னெல்லாம் இருக்கோ பிராட்டியை பற்றி விசேஷமாக அனுபவிக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். அதனால உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வளையன், உந்துதல்னா தள்ளுதல், உந்தி 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 தள்ளான்னு சொல்லுவோமோ, அதனால தள்ளுதல். தள்ளப்பட்ட யானையை உடையவன் யாரு, அதாவது யானைகளையும் பீமசேனன் போல் ஜெயிப்பவன் யாருன்னு கேட்டால், ஆகையால் கஜங்களை கொண்டு அவைகளின் தந்தங்களை கொண்டு கண்ணனுக்கு சயனக்கட்டளை செய்து சமர்ப்பித்தவன், அப்படிப்பட்டவன் அவன். அதனால என்ன பண்றான், கஜங்கள்னா யானைகளெல்லாம் கொன்று அந்த தந்தங்கள்லாம் எடுத்து அதிலேருந்து கண்ணனுக்கு சயனக்கட்டளை செய்து சமர்ப்பித்துவான். அதனால யானை கொல்லும் வகையில் பராக்கிரமம் உள்ளபடியால் இவரது குமாரனான கண்ணனும் குவலை. அதனால நந்தகோபன் வந்து அப்படி பராக்கிரமெல்லாம் இருக்கான். அதனால யானையெல்லாம் கொன்று அந்த யானையெல்லாம் என்ன அந்த தந்தத்தினால் செய்தப்பட்ட கட்டிலுக்கு விசேஷமாக அனுபவம் அங்கே. அப்படிப்பட்ட தந்தத்தினாலான கட்டில் சயனக்கட்டிலாம் செஞ்சு அப்படி பராக்கிரமம் உடைய இருக்கிறதுனால இவனுடைய குமாரன் யாரு கேட்டால் கண்ணன். அவன் என்ன பண்ணுறான், குவலையா பீடம் என்னும் யானையும் கொல்லும் வலிமையுடையவன். அதனால பார்த்தா குவலையா பீடம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த யானைகள்லாம் கொண்டு அனுப்புறா இல்லையா, கம்சன் அனுப்புறா இல்லையா, சண்டையெல்லாம் நடக்கிறது, அதிலெல்லாம் வலிமை பெற்றவன் என்று வர்ணிக்கிறாளாம். அதனால ஓடாத தோல்வளையன் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வளையன், பின்காட்டி பயந்து தோற்று ஓடாதவன். அப்படிப்பட்ட என்னென்ன ஒரு சண்டை இருக்கு, ஒரு போர்லாம் இருக்குன்னா பின்முருகு காட்டி ஓடாதவன் அப்படிலாம் சொல்லுவா இல்லையா, என்ன பின்முருகு காட்டி ஓடக்கூடாது அப்படி. அதனால வலிமை உடையவன். அதனால ஆதலால் இவனுடைய வலிமையை கண்டு பயந்தவன் கம்சன். அதனால இவனோட வலிமையை கண்டு பயந்து இருக்கான கம்சன். கம்சலால் அனுப்பப்பட்ட அசுரர்களும் கிருஷ்ணனும் ராமனும் குழந்தைகள் என்று நந்தனிடம் வராமல் போர் செய்தார்கள். அதனால பார்த்தா என்ன இவாளெல்லாம் குழந்தைகள், அதனால இவெல்லாம் குழந்தைகள்கிட்ட போய் சண்டை போடுவாளான்னு நினைச்சிட்டு என்ன, அதனால நந்தன்கிட்ட வராமல் போர் செய்தார்கள். அதனால நேரில் வந்திருந்தால் அப்போதே அடிபட்டு இறந்திருப்பார்கள். அதனால் நேரில் வந்திருந்தால் அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் பேசுகிறாள், நேரில் வந்தால் அப்போதே அடிபட்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை உடையவன் யாருன்னு கேட்டால் அப்படிப்பட்ட நந்தன். அதனால உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வளையன். இந்த பாட்டு ஊ என்கிற எழுத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனால உந்துன்னு ஊ என்று எழுத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால மென் அப்படின்னா எம்இஎன் புருஷர்களை
சொல்லுவோம் இல்லையா. மென்ங்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் புருஷர்கள், ஜென்ஸ் சொல்லுவோம். உமன் என்பது ஸ்திரீகளை சொல்லும். அதனால உமன், அதனால உமன்னா ஊ என்று சொல்லப்பட்ட பெண்களிடத்தில் மென் அடங்கி இருக்கிறார்களாம். அதனால நப்பின்னை சொல்லும்போது அங்கே சொல்லும்போது பிராட்டியை, நப்பின்னை பிராட்டியை சொல்லும்போது சொல்லலாம். அதனால பெண்களிடத்தில் புருஷர்கள் அடக்கம். அதனால ஃபீமேல் என்பதையும் கவனிக்கவும். அதனால அந்த ஒரு ஹாஸ்யமாக சொல்லலாம் அந்த இடத்துல வாக்கியாதாக்கள் அப்படி விசேஷமாக. அதனால புருஷர்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் உத்தர அடக்கமாக இருக்கிறத இங்கே பிராட்டியை பற்றி சொல்லும்போது அதை தான் சொல்கிறா. அதனால பிராட்டி பெருமாள்கிட்ட வந்து அடக்கமாக இருக்கிறதுனால பிராட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், புருஷகார போதைன்னா சிபாரிசு செய்பவள். அதனால தான் பார்த்தா சிபாரிசு செய்யக்கூடியது பிராட்டி. அதனால் முதல்ல தாயாரெல்லாம் சேவிக்கணும். அப்படி விசேஷமாக அனுபவம் ஆரம்பிக்கிறாள் இங்கே. உந்து மதகளை கண் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபாலன் மருமகளே. அதனால ஏன் சொல்லான்னு கேட்டால் இங்கே ஆயர் பெண்கள் மாமனாரை முன்னிட்டு நப்பின்னை எழுப்பி கூப்பிடுகின்றனர். அங்கே இருக்கிறவெல்லாம் கூப்பிடலாம். நப்பின்னை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றான்னு கேட்டால் நந்தகோபாலன் மருமகளே. அதனால நப்பின்னைன்னு கூப்பிடலையாம். அதனால அவ்வாறு அழைப்பது நப்பின்னைக்கு விருப்பம். அந்த மாதிரி கூப்பிடுறது கேட்டால் நப்பின்னைக்கு முதல்ல தான் சந்தோஷம். அதனால தான் வந்து மாமனாரை பேர் வச்சு கூப்பிட்றாளேன்னு அவளுக்கு ரொம்ப, அதனால அந்த புகுந்த இடத்திற்குள்ள பெருமையை வந்து அவளுக்கு ரொம்ப விருப்பமாம். அதனால சீத்தை என்ன பண்றான்னா தயரதனின் மருமகள் என்று தான் பேசுகிறாள். அதனால இன்ட்ரோடக்ஷன் சீதையை பற்றிலாம் கேட்கும்போது, ராவணன் கேட்கும்போது முன்னாடியே சொல்லும்போது நான் யாருன்னு சொல்லும்போது பார்த்தா நான் தசரதனோட மருமகள் என்று பேசுகிறாள். அதனால நீலாதேவியின் அவதாரம் இந்த நப்பின்னை பார்த்தா பெருமாளுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இல்லையா. அப்படி நீலாதேவியோட அவதாரம் இந்த நப்பின்னை பிராட்டி. ஆயர்பாடி உனக்கு ஜென்மபூமியாகிறது. அதனால ஆயர்பாடி பார்த்தா நீ பிறந்த ஜென்மபூமியாகிறது. அப்படி நீலாதேவியை பற்றி பேசக்கூடிய பாசுரம் இது. அதனால நப்பின்னை பிராட்டி, அதனால நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு கூட்டா அவளுக்கு ரொம்ப பெருமை. பெரும்பாலும் பார்த்தா நாட்டு பெண்கள்லாம் நாட்டு பெண்ணிடம் மாமனார் மதிப்பை வைத்திருப்பார்கள். அதனால மருமகள்கிட்டலாம் பார்த்தா நிறைய இடத்துல பார்க்குறோம். அதனால மாமனார் மதிப்பை வைத்திருப்பார்கள். இந்த பெண்ணுக்கு எந்த வகையிலும் கவலை வராமல் சிறந்த சௌரிகளிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பார்களாம். அதனால நினைத்து அவரிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள். அதனால இதற்கு மாறுபாடு மாமியார். தான் நாட்டு பெண்ணாக இருந்த போது என்ன பண்ணுவாளாம், தான் மாமியாரிடம் பல கஷ்டங்களை அனுபவித்த போதிலும் மாமியார் ஸ்தானத்திற்கு வந்ததும் என்ன பண்ணுவாளாம், அனைத்தையும் மறந்து விடுவாள். அதனால நாட்டு பெண்ணுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார்கள். அதனால நிறைய இடத்துல அங்கே வியாக்கியாதாக்கள் சொல்லதை நான் சொல்றேங்க. அதனால அப்படிலாம் நடக்குமா. அதனால நாட்டு பெண்ணுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார்கள். அதனால யாசகர்கள் யாராவது வாசல்ல வந்து யாராவது பிச்சை கேட்டா கூட என்ன சொல்வாளாம், நீ சொல்லாத நான் சொல்றேன் பாலாம். அதனால உனக்கு அதிகாரம் இல்லை, நான் தான் சொல்ல வேண்டும் என்று மாமியார் வந்து அந்த நாட்டு பெண்ணிற்கு அதிகாரம்லாம் கொடுக்க மாட்டாளாம். அதனால எந்த இல்லத்தில் அவமதிக்கப்படுகிற நாட்டு பெண் துன்பத்தை அடைகிறாளோ அந்த வீடு பேய் பிசாதுகளால் பிடிபட்ட வீடுகள் போல அழிந்து விடும் என்பது சாஸ்திரம். சாஸ்திரத்தை சொல்லதான் சொல்றாங்க. அதனால அந்த வீட்டில் பார்த்தா, அதனால நாட்டு பெண்கள்லாம் துன்பத்தை அடைகிறாளோ அந்த வீடு பேய் பிசாதுகளால் பிடிபட்ட வீடு போல் அழிந்து விடும் என்பது சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய விஷயமாக அங்கே சொல்றாங்க. அதனால தான் பார்த்தா, அதனால நந்தகோபாலன் மருமகளே, அப்படி நந்தகோபாலன் மருமகளாக இருக்கக்கூடிய நப்பின்னை. அதனால புகுந்த வீட்டு பெருமையெல்லாம் சொல்ல. அதனால ஆண்டாளோட பாசுரத்தில் பார்த்தா, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணே நரனே உன்னை மாமிதன் மகளாக பெற்றாள் எமக்கு வாதை தவிரமே என்று நாச்சியார் திருமேள. அதனால மாமிதன் மகனாக பெற்றால் நாராயணே நரனே அப்படிங்கிற மாமியார் அப்பயே தன்னை கட்டிக்கிறாளாம். அதனால ஒரு இல்லத்துல பார்த்தா மாமனார் சின்ன கதையை சொன்னாதான், அதனால அந்த கதைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நடுவில் இந்த கதைகள்லாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா. அதனால வியாக்கியாதாக்கள் சொன்ன கதையெல்லாம் நான் சொல்றேங்க. ஒரு இல்லத்துல பார்த்தா மாமனார் இல்லை, மாமியார் மட்டும்தான் இருக்கா. எப்போது பார்த்தாலும் நாட்டு பெண்ணு அந்த படுத்துட்டே இருக்காளாம். அந்த மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கு. ஒரே படுத்துவான் சொல்லுவா இல்லையா, மாமனார் இந்த காலத்துலேருந்து இருக்கிறது பார்க்கலாம். டிவி சீரியலில் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறா இல்லையா எப்படிலாம் நடக்கிறதுன்னு. அதனால எப்போ பார்த்தாலும் பார்த்தா நாட்டு பெண்ணை படுத்தி கொண்டே இருப்பாளாம். அதனால தாங்க முடியாத மனக்கவலைன்னு அந்த நாட்டு பெண்ணுக்கு பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரே படுத்துட்டே இருக்காளே, டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காளேன்னு சொல்லி மனத்தில் ஒரே கவலை. அதனால என்ன பண்ணுறதான், ஒரு ஐடியா பண்ணித்தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறதான், ஒரு முடிவுக்கு வந்தாள். தினமும் என்ன பண்ணான்னா காலை எழுந்த உடனே பாத்ரூமுக்கு போவா. பாத்ரூம் குளியலறைக்கு போயிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. பாத்ரூமில் போய் அழுதுகிட்டே இருப்பான். ஒரு நாள் இல்லை, இது பல நாள் நடந்துகிட்டே இருக்கு. அதை கண்ட மாமியாருக்கு கோபம் வந்து, என்னடா காலங்காலத்தில் எழுந்துக்கிறாளே, எழுந்துன்னு போய் பாத்ரூமில் போய் உட்காந்து அழறாளே, அதனால அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்து கேட்குறாளாம்,
வேகமாக சத்தமாக கேட்குறா. அப்படி அந்த பொண்ணை பார்த்து எதுக்கு காலங்காத்தால் எழுந்துக்கிற, காலங்காத்தால் எழுந்துன்னு போய் பாத்ரூமில் போய் அழற அப்படின்னு வேகமாக சத்தமாக கேட்குறா அந்த மாமியார். ஸோ அந்த பெண்ணு என்ன சொல்லுது, ஐயோ நான் அதை எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டால், தினமும் ஓயாமல் துர்சொப்பனம் வருகிறது, துர்சொப்பனமாக வருது எனக்கு ராத்திரி படுத்துண்டா அப்படின்னு சொல்லலாம் அந்த நாட்டு பெண் மாமியார்கிட்ட. அது என்னன்னு கேட்குறாளாம் அந்த மாமியார் கேட்குறா. சம்பாஷணை, 2 பேருக்கு நடக்கிற சம்பாஷணை அது. அது என்னன்னு மாமியார் கேட்டோடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுதான், நான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, அந்த துர்சொப்பனம் வந்து எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குன்னு சொல்லதான். அதனால் சொல்லத்துக்கு எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. ஸோ சொல்லி அவள் 2 பேரும் பேசுவா இல்லையா, மாமியார் மாட்டு பொண்ணு பேசும்போது சொல்லி தான் தொலையாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அதில் சொல்ல மாட்டேன் சொல்லுவோம் இல்லையா. அதனால் அப்படி சொல்லித்தான் தொலையன்ட்டு மாமியார் சொல்லும்போது என்னென்னா சொல்லலாம், நான் சொல்கிறேன், ஆனால் நான் சொல்கிறத நீ கோச்சிக்கூடாது. ஒரு நாள் கூட விடாமல் எனது மாமனார், அதாவது உன்னோட கணவர் வந்து, எனக்கு மாமனார் இல்லை, மாமனார் போயாச்சு, அதனால் ஒரு நாள் கூட விடாமல் எனது மாமனார் வந்து உன் கணவர் வந்து என்னோட சொப்பனத்தில் வரா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாட்டு பொண்ணு. இதை எப்படி சொல்வது என்றால், அதனால் நான் எப்படி சொல்வது, வேறு வகையான கருத்தை கொண்டு மாமியார் என்ன பண்ணுறாலாம், அப்படி வேறு வகையான எண்ணத்தில் மாமியார் என்ன பண்ணலாம், என்னோட கணவன் வந்து பார்த்து 15 வருஷம் ஆச்சு என்னை விட்டு போய், அதனால் 15 வருஷங்கள் வராமல் உனக்கு மாத்திரம் வந்து வருகிறாரா என்று அதற்றாளாம். மாட்டு பொண்ணை அதற்றாளாம், அப்படியெல்லாம் அதற்றாளாம், அந்த தோரணையில் அதற்றா. அப்போ மருமகள் அந்த சொல்லா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி அர்த்தத்துலலாம் கிடையாது, அவர் என்னிடம் சொப்பனத்தில் வந்து சொல்வதை பற்றி நான் வருத்தமாக இருக்கேன். சொப்பனத்தில் சொல்லும்போது என்ன வருத்தமாக இருக்குன்னா, அதாவது என்னை பார்த்து சொல்லாலாம், உனக்கு மனமாகி பல வருட காலமாச்சு, நீயும் உன் கணவனும் இதுவரை பிரியவே இல்லை, நீங்கள் 2 பேரும் என்ன, உனக்கு கல்யாணமாக ரொம்ப நாள் ஆச்சு, உன்னோட கணவன் நீயும் எப்போதும் பிரியாமல் இருக்க, அதனால் உனது மாமியாரை பிரிந்து நான் 15 வருஷம் ஆச்சு, அதனால் என்னுடன் அவளை நீ சேர்க்க வேண்டாமா, நீங்கள் மாத்திரம் 2 பேரும் சேர்ந்துருக்கல, மாமியார் வந்து நான் பிரிஞ்சு 15 வருஷமாச்சு, அதனால் மாமியாரை என்னுடன் நீ சேர்க்க வேண்டாமா என்று தான் அந்த கனவு, இதை நான் எப்படி சொல்வேன் சொல்லலாம் அந்த அப்படின்னு சொன்னோடனே மாமனாரின் மனோரதத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்ற கவலை. அதனால் எனக்கு என்ன கவலைன்னு கேட்டால், ராத்திரிலாம் காலங்காலத்தால் எழுந்து நான் அழகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி மாமனார் வந்து என்னோட கனவுல சொல்கிறாரு, கனவுல சொல்லும்போது நான் எப்படி மனோரதத்தை பூர்த்தி செய்வது கவலை, அதனால் இதனால தான் நான் அழகுன்னு சொன்னேன். இந்த கதையெல்லாம் சொல்லலாம். இதை கேட்ட மாமியார் என்னாச்சு, நடுங்கி பயந்து கணவனிடம் சேர்ந்து விடுவோமோ என்று அது அன்னையிலேருந்து என்ன இந்த பொண்ணு பண்ண ஐடியா கதையெல்லாம், இந்த பொண்ணு அப்படி ஐடியா பண்ணி மாமியார் சரிப்படுத்துறதுக்கோசரம் இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னோடனே மாமியார் என்ன எடுத்து பயந்து போயிட்டாளாம். இதனால கனவுல சில கனவுலாம் நினைவாகும் சொல்லுவா இல்லையா, அதனால பயந்துட்டு தான் வந்து எப்படாது கணவரிடம் சேர்ந்து விடுமோ, ஏன்னா கணவன் இங்கே இல்லையா, அதனால பயந்து அன்று முதல் வந்து மாட்டு பொண்ணை சரியாக நடத்த ஆரம்பிக்கிறாளாம். அதனால இங்கே வந்து நந்தகோபாலன் மருமகளே, அதனால சொல்றதுக்கு நந்தகோபாலனுடைய மருமகள் யசோதை பிராட்டி மருமகளே சொல்லலையா, நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய். அதனால மாமியார் மாமனாரை முன்னிடாமல் தாய் தந்தையரை முன்னிட்டு அவர்களின் மகளே என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் அவள் பிறந்த வீட்டை பற்றி சொல்லிட்டு அதனோட அவளோட பெண்ணு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு எப்போதும் பார்த்தா பிறந்தகத்தை விட புக்ககத்தில் தான் வந்து அபிமானம் ஜாஸ்தியாகும். அதனால் பார்த்தா பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு புகுந்த வீட்டில் தான் பெருமையெல்லாம் ஜாஸ்தி. அப்படி புகுந்த வீட்டில் தான் பெருமையெல்லாம் அவளுக்கு பெருமையெல்லாம் இருக்கும். அதனால் புகுந்த வீட்டில் தான் அவளுக்கெல்லாம் அபிமானம் ஜாஸ்தியாக இருக்குமா. அதனால் மாமனார் சொல்லும்போது மாமனார், மாமியார், மைத்துனன், நாத்தனார் முதலியவர்கள் எல்லார்களையும் தாய் தந்தை சகோதரர்களை காட்டிலும் அதிகமாக மதிப்பார்கள். கூப்பிடும்போது அப்படித்தானே கூப்பிட்றா இல்லையா. அதனால புகுந்த வீட்டுக்கு வந்தோடனே அதனால மாமியாரை மாமனாரெல்லாம் கூப்பிடுறதில்ல, அம்மா அப்பான்னு கூப்பிட்றா. அப்புறம் நாத்தனார் இருந்தால் அவளை போய் எப்படி கூப்பிட்றா, நாத்தனாரில் அக்கான்னு தான் கூப்பிட்றா. அப்புறம் சகோதரனான் மச்சனர் இருந்தால் கூட அண்ணான்னு கூப்பிட்றா இல்லையா. அதனால அவளுக்கு அந்த வீட்டில் அபிமானம், பிறந்த வீடு போல் அவளுக்கு அபிமானம் ஜாஸ்தி ஆகிறது. அதனால தான் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படி புகுந்த வீட்டை மாமனாரோட இல்லத்தை வச்சு கூப்பிட்றாளாம். அப்படி நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னை பிராட்டி எழுப்புறாளாம். அங்கே மருமகள் என்ன, நப்பின்னை நந்தகோபனுடைய மருமகள். அதனால நப்பின்னை யாருன்னு கேட்டால் நந்தகோபனுடைய மருமகள். அவள் யாருன்னு கேட்டால் கும்பனின் மகள். கும்பன் யாருன்னு கேட்டால் நந்தனோட மைத்துனன். அதனால இவளோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லலாம். அதனால மருமகள் என்ன, நப்பின்னை வந்து நந்தகோபாலோட மருமகள். அவள் நப்பின்னை யாருன்னு கேட்டால் கும்பன்கிற ஒரு மகள். அப்போ கும்பன் யாருன்னு கேட்டால் நந்தனோட மைத்துனன். அதனால இவன் பிறந்தது முதல் யசோதைய வீட்டிலேயே வளர்ந்தான். இவன் பிறந்ததுலேருந்து பார்த்தா எங்கே இருக்கிறன்னு கேட்டால் யசோதைய வீட்டிலேயே வளர்ந்தாள்.
அதனால இருவரும் மிதுனத்தில் அவதாரமானபடியால் பகலில் குழந்தைகள் போல் விளையாடி என்ன பண்ணுவான்னா இவா ரெண்டு பேரும் அதனால ஒரே அங்கே இருக்கிறதுனால பகல்லெல்லாம் விளையாடிட்டே இருப்பாளாம். கிருஷ்ணனோட இவா ரெண்டு பேரும் குழந்தைகளை விளையாடி இரவில் போகங்களை அனுபவிப்பார்கள். அதனால வாழலாம். அதனால கண்ணன் குறும்பு செய்தால் யசோதை இதை நீ செய்தாய் உன் மனைவி நப்பின்னை இது கண்டால். அதனால பாசுரங்கள்லாம் சொல்லலாம். நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என்மணியே வஞ்சனமாட நீவாராய். பெரியாழ்வார் அனுபவத்தில் நீராட்டத்தில் அவன் கிருஷ்ணன் குளிக்க வரலன்னு நப்பின்னை பார்த்தா உன்னை பார்த்தா பரிகசிப்பாள்ன்னு நப்பின்னையோட ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லலாம் அங்க. அதனால நப்பின்னை காணில் அதனால நப்பின்னை பார்த்தா நீ குளிக்கலையேன்னு சொல்லிட்டு உன்னை பரிகாசம் பண்ணுவாளாம். அதனால அப்படி பாசுரத்தில் அங்கே எழுதும் போதே நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என்பனையே வஞ்சனமாட நீவாராய் என்று நப்பின்னை காணில் சிரிக்கும் அங்க விசேஷமா பெரியாழ்வாரோட அனுபவம் அங்க பெரியாழ்வார் திருமொழியில. அதனால நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தனுக்கு பல நாட்டு பெண்கள், நந்தனுக்கு பார்த்தா பல நாட்டு பெண்கள், அதிலும் இவளும் ஒருத்தி, இருக்கக்கூடிய பல நாட்டு பெண்கள் இவளும் ஒருத்தியான் நப்பின்னை. தசரதனுக்கு பார்த்தா 3 மனைவிகள் போல் கண்ணனுக்கும் 3 மனைவிகள். அதனால கண்ணனுக்கு பார்த்தா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அதுல ஆகவே நப்பின்னை என்று பெயர் குறிப்பிட்டாள். அதனால இவள் நீலாதேவியின் அவதாரம், நீலாதேவியின் அவதாரமானபடியா பின்னால் வந்தவள். அதனால இவளுக்கு பின்னை நப்பின்னை என பூதேவி, ஸ்ரீதேவி பூதேவிக்கு பிறகு நீலாதேவியாக 3வது தேவியாக வந்ததுனால பின்னாடி வந்ததுனால நீலாதேவியின், அதனால இவள் பின்னால் வந்ததுனால நீலாதேவியின் அவதாரமானபடியால் நப்பின்னை என்று வந்தவள் என்று பிள்ளை என்பது. அதனால நப்பின்னை இளையவள். நா என்பது சிறப்பை குறிக்கும், நப்பின்னை என்று ஆயிற்று. அதனால அந்த நப்பின்னைக்கு உதாரணம் எப்படி வந்ததுன்னு சொல்லி அனுபவிக்கிறாள் வியாக்கியாதாக்கள். அதனால நிறைய அதில் விளக்கங்கள்லாம் இருக்கு. முக்கியமான விளக்கமாக சொல்லி போறவங்க. அதனால தலவேள் முறுவல் பிள்ளைக்கா என்று ஆழ்வார் ஆழ்வாராக இவளுக்கு அசுர ஆசேயம் கொண்டு என்ன பண்றான், என்ன அவனோட கும்பன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, இந்த குழந்தை பிறந்த உடனே கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி சாதாரணமாக எல்லாரும் கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்க மாட்டான். அங்க இருக்கக்கூடிய அசுர ஆசேசம் கொண்ட 7 அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான அசுரன் மாதிரி இருக்கக்கூடிய எருதுகள், அந்த எருதுகளையும் வென்று அவ்வளவு சிரமப்பட்டு இவளை அடைவதில் ஊக்கமுடையவன். அதனால அங்க போட்டி வைப்பானான். அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா, அந்த கும்பன் என்ன பண்ணுவான், அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த இவளுக்கு அந்த அவ வீட்டில் வழக்கம் அது, அந்த வழக்கப்படி என்ன பண்றான், அவன் 7 எருதுகள்லாம் கட்டி வைக்கிறான். இந்த 7 எருதுகளை யாரெல்லாம் வென்று அந்த பெண்ணை அடைகிறாளோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி. அதனால ஒரு 10 சுயம்பரம்லாம் சொல்லுவாள். இப்போ சீதா கல்யாணத்தும் போது பார்க்குறோம், வில்லை எப்படி வளைச்சான் இல்லையா ராமன். அதனால அப்படிப்பட்ட அந்த வில்லை எடுத்து நாணயற்றினான் இல்லையா. அதனால அப்போ கல்யாணம் ஆச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தா அவன் 7 எருதுகள்லாம் கொண்டு கட்டினானாம். அப்படிப்பட்ட எருதுகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அசுரன் மாதிரி இருக்காம். அப்படிப்பட்ட ரொம்ப பலசாலியாக இருக்கக்கூடிய சாதாரணமான எருதுகள்லாம் கிடையாது. அந்த அந்த எருதுகள்லாம் வெல்லணும், வெள்ளி அந்த அடக்கணும். எருதுகள்லாம் பார்ப்போம், பொங்கல் வருது இல்லையா, பொங்கல் போது என்ன பண்ணுவான், மாட்டு வேடிக்கையெல்லாம் பண்ணுவான். அதனால மாட்டு பொங்கலுக்கு அப்புறம் பெரிய எருதுகள்லாம் ரோட்ல ஓட்ட விடுவா. அப்படிப்பட்ட அந்த எருதுகள்லாம் ஓடிண்டே இருக்கும். அதை பிடிச்சி அடக்கணும் இல்லையா, அந்த எருதுகள்லாம் அடக்கணும். அது மேலே அவளுக்கு போட்டிக்கு நிறைய தரையெல்லாம் கட்டி விட்டுருப்பா. அதனால ஜல்லிக்கட்டெல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட அதே மாதிரி அந்த அசுரத்தனமாக இருக்கக்கூடிய அந்த எருதுகள்லாம் அடக்கணும். அதனால அப்படி அடக்கியவன் யாருன்னு கேட்டா இவன் தான். அதனால கண்ணன் அப்படி சிரமப்பட்டு இவளை அடைவதில் ஊக்கமுடையவன், அப்படிப்பட்ட ஊக்கமுடையவள். அதனால அங்கு முதலில் பின்னை, அதனால அங்கு பின்னை, அதனால இங்கு நப்பின்னை ஆகிறாள். அதனால ஊக்கமுடையவனாக இருக்கிறதுனால அங்க பின்னை, அதனால முதலில் பின்னை, இங்கு நப்பின்னை ஆகிறாள். அதனால வம்பவேள் கோதை பொருட்டா மால்விடை ஏழம் வளர்த்த என்று ஆழ்வார். அந்த அப்படி நப்பின்னை அடைவதில் ஊக்கமுடையவனாக இருக்கிறதுனால வம்பவேள் கோதை பொருட்டா மால்விடை ஏழம் வளர்த்த 7 எருதுகளை வென்றான் இல்லையா, அங்க அனுபவம். அதனால கண்ணனுக்கு பார்த்தா 8 மனைவிகள் என்று பாகவதத்தில் சொல்லும்போது கண்ணனுக்கு 8 மனைவிகளாம். அதனால யாரெல்லாம் பார்த்தா லிஸ்ட் அவுட் பண்றா. முதல்ல பார்த்தா ருக்மிணி, அப்புறம் சத்யபாமா, அப்புறம் ஜாம்பவதி, அப்புறம் காளிந்தி, அப்புறம் மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா, சத்யா என்ற 7 எருதுகளை, ஏன்னா 7 எருதுகள்லாம் பார்த்தா 7 விதமான அவளெல்லாம் மனைவிகள். அதனால என்கிற 7 எருதுகளை வென்று அந்த 7 அவளெல்லாம் தாண்டி என்ன பண்றானா வென்று நப்பின்னையை மனம் புரிந்ததாக கூறுகிறது பாகவதத்தில் சொல்லும்போது. அப்படி 7 எருதுகள்னா அப்படிப்பட்ட 7 மனைவிகள் அவளெல்லாம் வென்று 8வது மனைவியாக மனம் புரிந்தான் என்று பாகவதத்தை சொல்லக்கூடிய விஷயம் அது.
அதனால கந்தம் கமழும் குழலி கெடுதிரவாய் நப்பின்னை. அதனால உந்து மதகளில் தன் ஓடாத தோல்வழியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய். அப்படிப்பட்ட நப்பின்னை எழுப்புறாளா, நப்பின்னை கூப்பிடுறாள். நப்பின்னை கந்தம் கமழும் குழலி. அப்படிப்பட்ட நப்பின்னை எப்படி இருக்கான்னு கேட்டா, கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் நப்பின்னை, நான் இங்கு இருப்பதை எப்படி அறிந்தீர்கள் என்று கேட்கிறாளாம். நப்பின் என்ன சொல்லான்னு கேட்கிறா. நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் சொல்வதாக வைத்துக்கொண்டு சொல்கிறார். கந்தம் கமழும் குழலின பலராமாதிகளைப் போல கண்ணன் வெளியில் சயனித்துக் கொள்வதில்லை. அதனால வெளியில படுத்துட்டு இருக்க மாட்டானா. அவன் உன்னுடன் உள்ளே படுத்திருக்கிறான் என்று தெரிகிறது. அதனால அவன் உள்ள அவள்லாம் வெளியில படுத்துட்டு இருக்க மாதிரி அவன்லாம் கண்ணன் உள்ள வெளியில படுத்துட்டு இருக்கான். அதனால பலராமாதிகள் அவள்லாம் படுத்துட்டு இருக்கா இல்லையா, அதனால வெளியில படுத்துக்க மாட்டான். அதனால அவன் எங்க உள்ள இருக்காங்கிறது உள்ளே படுத்திருக்கிறான் தெரிகிறது. அதனால மேலும் உன்னுடைய ஆச்சரியமான கேசபாசத்தில் கூந்தல் இருந்து வாசனை எல்லாம் வருது இல்லையா, அதனால என்ன நீ இருக்கிற இடத்துல கிருஷ்ணன் இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். அது எங்க எப்படி கண்டுபிடிச்சோன்னு கேட்டேன்னா, கந்தம் கமழும் குழலி, உன்னோட கேசத்திலிருந்து வாசனை எல்லாம் கூந்தல்ல இருந்து வாசனை எல்லாம் வருது. அப்படிப்பட்ட வாசனை எல்லாம் வருதுன்னா நீ தான் அங்க இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீ தான் இருக்கேன்னா கண்ணன் இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். அதனால கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய், அதனால உயர்ந்த மனம் எங்களின் மூக்கை துளைக்கிறது. அப்படிப்பட்ட வாசனை. அதனால உன்னோட குழல்ல கூந்தல்ல பார்த்தா இருக்கக்கூடிய வாசனை எப்படி இருக்குன்னு கேட்டா எங்களோட மூக்கில் துளைக்கிறது. சில வீட்டுல வெளியில இருந்து சமையல்லாம் பண்ணும்போது வெளியில இருக்கிறவாளுக்கு அப்படி வாசனை எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பா இல்லையா, வெளியில இருக்கும்போது ஒரே இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா சமையல்லாம் பண்ற ஒரே மூக்கு துளைக்கிறது வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இவா என்ன பண்றான்னு கேட்டா உள்ள படுத்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அவளுக்கு பார்த்தா வாசனை மூக்க துளைக்கிற மாதிரி வாசனை. எப்படின்னு கேட்டா கந்தம் கமழும் குழலி, அப்படிப்பட்ட கூந்தலை உடையவள் கழலி, அப்படி மூக்கை துளைக்கிறது. ஆக நீ உள்ளே இருக்கிறான்னு நான் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால கண்ணன் அவன் நாற்றத்துழாயமுடி நாராயணன் பார்த்த முன்னாடி பாசுரத்துல நாற்றத்துழாயமுடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரம் புண்ணியனாள். அப்படிப்பட்ட அவன் திருத்துழாய் மாலை அணிஞ்சு இருக்கிறதுனால நாற்றத்துழாயமுடி நாராயணன், துழாய் வாசனையை வைத்து அவனை அறிவது போல் எப்படிப்பட்ட அவனோட துழாய் வாசனையெல்லாம் வச்சு நான் கண்ணனை எப்படி நாங்கள்லாம் அறியறோமோ, அதனால உன் கூந்தல் வாசனையை வைத்து உன்னை அறியலாம். அதனால உன்னோட கூந்தல்ல இருக்கக்கூடிய வாசனை ஸ்பெஷலா இருக்கும். கந்தம் கமழும் அப்படி கமழறது எப்படின்னா நாங்கள்லாம் வாசல்ல இருக்கும் போதே பார்த்தா மூக்க தொலைக்கிற அளவுக்கு வாசனை. அப்படிப்பட்ட கந்தம் கமழும், அதனால உன்னை அறியலாம். அதனால அவனை துளசி புஷ்ப வாசனை மூலம் அறிவது. நீ புஷ்பத்தை தரிக்காவிடலும் உன் கூந்தல் நீ இருப்பதை அறிந்து விடுகிற சொல்லிடுறது. அதனால நீ என்ன பண்ணா புஷ்பங்கள்லாம் தரிக்கலன்னு கூட உன்னோட கூந்தல் இருக்கிற மனம் எங்களுக்கு சொல்லிடுது நீ அங்க இருக்கேன்னு. நீ இருக்கிற இடத்துல அவன் கண்ணன் இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் கண்டுபிடிச்சோம் சொல்லலாம். அதனால கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய். கடைத்திரவான்னு வாசக்கதவை தாப்பால போட்டு இருக்க, தாழ்பால கதவு தாழ்பால் இதை திறப்பாய். அதனால கிருஷ்ணனுடைய சேவை உன்மூலம்தான் கிட்ட வேண்டும். நீ கதவெல்லாம் சாத்தின்னு இருக்க. அதனால பள்ளி அறையில கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்க. அப்படிப்பட்ட அந்த ரூம்ல படுத்துன்னு இருக்கி. அதனால அந்த ரூம்ல இருக்கிற கதவெல்லாம் திறந்தா கிருஷ்ணனோட கதவை திறந்தவன் என்ன கிடைக்குன்னு கேட்டா, முதல்ல வாயிற்காப்பாளன் சொன்னா இல்லையா, கிருஷ்ணன் ஏந்திருக்கும் போது நாங்கள்லாம் சேவிக்கணும். அதனால அவன் கண்ணன் ஏந்திருக்கும் போது நாங்கள்லாம் சேவிக்கணும். அவனை எழுப்பின பிறகு நாங்கள்லாம் சேவிக்கிறது அழகு. அந்த அழகை நாங்கள் பார்க்கறதுக்கோசரம் அல்ல. அதனால அவன் ஏந்திருக்கும் போது அவனோட விஸ்வரூப தரிசனத்தை நாங்க பார்க்கணும். ஏந்திருக்கும் போது அவனோட கடாட்சம் எங்க மேல படணும். அதனால அந்த மாதிரி சேவை தான் எங்களுக்கு வேணும்னு சொன்ன மாதிரி வாயிற்காப்பான்னு சொன்ன மாதிரி. அதனால கதவு தாழ்பாடெல்லாம் போட்டுருக்கு. அந்த கதவு தாழ்பாடை திறக்கணும். அதனால அந்த கதவு தாழ்பாடை தந்து கிருஷ்ணனோட சேவை உன் மூலம் எங்களுக்கு கிட்ட வேண்டும். அதனால இதற்கு முன்பெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொண்டபடி கதவை திறந்து முதல்லலாம் நாங்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டோம். கதவையெல்லாம் திறன்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ளே அனுப்பிவிட்டார்கள். எல்லா இடத்துலையும் பார்த்தா கதவெல்லாம் திறக்க சொல்லி ஒருத்தராக கேட்டோம். எல்லாரும் என்ன பண்ணிட்டா, எல்லாரும் சொன்னபடி எங்களோட கதவையெல்லாம் திறந்து விட்டுட்டான். அதனால் நீ தாளிட்டு இருக்கும் கதவு தான் கடைசி கதவு. அதனால் நீ இப்போ படுத்துட்டு இருக்க இல்லையா, உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் இருக்கான், இதுதான் கடைசி கதவு. அதனால அந்த கதவை நீ திறக்கணும். அதனால தெரியப்படுத்தவே கடை திறவா என்று சொல்றாளாம். அதனால கதவுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, அதனால கடை திறவுன்னு கடைசியான திறவு. அதனால அந்த பெண்கள்லாம் எல்லாரும் எழுப்பி நாயகனா என்ற பாசுரத்தினாலே அந்த வாயிற்காப்பானை எழுப்பி, நந்தகோபாலனை எழுப்பி, யசோதை பிராட்டை எழுப்பி, பலராமனை எழுப்பி, பெண்ணு நப்பெண்ணை எழுப்ப வரும்போது நீதான் கடைசி, எல்லாம் லாஸ்ட். எல்லாரும் போந்தார் போந்தன்னைக்கு சொன்னா இல்லையா முன்னாடி பாசுரத்துல, எல்லாரும் வந்தாச்சா, நான் அதனாலதான் வெளியில வரல, நான் அந்த பெண்மணி சொன்ன மாதிரி, அந்த ஆயர் பெண் சொன்ன மாதிரி. அதனால இங்க என்ன சொல்லான்னு கேட்டா, எல்லாரும் வந்தாச்சு, நீயே எண்ணிக்கோன்னு சொல்லி அந்த எல்லாரும் கூப்பிட்டா இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கடைசி தோழிய. அந்த மாதிரி இங்க நப்பினை பிராட்டி சொல்லலாம். எல்லாரையும் எழுப்பத்துக்கோசரம் எல்லாரையும் கேட்டு எல்லாரும் எழுந்துட்டாச்சு. எல்லாரும் வழி விட்டுட்டா. எல்லாரும் கதவெல்லாம் திறந்தாச்சு.
கடைசியாக வந்திருக்கிறது உன்னோட கிருஷ்ணனை பார்க்கக்கூடிய அந்த ரூம் வாசலில் தான் காத்துருக்கோம் நாங்கள். அதனால் அப்படிப்பட்ட கதவை திறக்கணும். அதனால் கடை திறவுன்னு கடைசியாக திறக்கப்பட வேண்டிய கதவு அது. அதனால் தெரியப்படுத்தவே கடை திறவா என்று. அதனால் கடை திறவாய் வந்தங்கம் கோழி அழைத்தனகான். பார்த்தா எங்கே பார்த்தாலும் கோழியெல்லாம் கூவுறது. கோழி அழைத்தனகான்னா கோழிகள் எங்கும் வந்து இருப்பா. கோழி கூவுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பொழுது விடிஞ்சாச்சு கோழி கூவுறது சொல்லி பார்க்குறோம். நிறையா சினிமா பாடல்கள்லாம் கூட பாடுறோம் இல்லையா? அதனால் கோழி கூவி எடுத்து கூவினோடனே பொழுது விடிஞ்சிருத்து. அதனால் அடையாளங்கள்லாம் சொல்லுவோம். அதனால் காலங்காலத்தால் 2-3 விதமான கோழிகள்லாம் கூவும். ஒரு டயத்துக்கு ஒரு கோழிகள்லாம் கூவும். அதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பா. அந்த காலத்தில் கோழி கூவி எடுத்து காலங்காலத்தில் எத்தனை மணி ஆயிடுத்துன்னு சொல்லுவோம். அதனால் ஏர்லி மார்னிங் ஆனதுக்கு அடையாளம் வந்து கோழி கூவுறது. அதனால் கோழிகள்லாம் எங்கும் வந்து இருப்பதால் பொழுது விழுந்ததற்கு அடையாளமாகிறது. வந்தங்கம் கோழி அழைத்தனகான். இது சாமக்கோழி அல்ல. அதனால் சாமக்கோழி இருந்த இடத்துலையே கூவும். அதனால் இது வந்து என்ன பண்ணுறா இந்த கோழி, இது வந்து எங்கும் கூவுகிறது. இந்த கோழி அப்படின்னு கேட்டால் வந்தெங்கும் கூவுகிறது. நாங்கள் அழைத்து வந்து கூவும்படி செய்யலை. அதனால் இவாள் முதல்ல சொல்லுவா இல்லையா? முதல்ல தோழிகள்லாம் என்ன பண்ணுவா சொல்லின்னு இருக்கா இல்லையா? அதனால் நீங்கள்லாம் வந்து பொய் சொல்லு. இந்த மாதிரிலாம் அந்த நிறைய பாசுரங்கள்லாம் ஒரு பாசுரத்தை போது பார்த்தோம். அதனால் இவ என்ன சொல்லாலாம், நாங்கள்லாம் அந்த கோழியெல்லாம் அழைச்சின்னு வரல. அதனால் தானே வந்து அங்கே கூவுறது. அதனால் வந்தங்கம் கோழி அழைத்தனகான். அதனால் நாங்கள் வந்து கோழி அழைச்சி வந்து கூவுன்னு நாங்கள்லாம் சொல்லலை. அதனால் அவைகள் எங்கும் கூவுகிற விடால் விடிந்ததற்கு அடையாளம். எங்கே பார்த்தாலும் கூவிண்டே இருக்குது. காலங்காலத்தால் கோழி கூவிண்டே இருக்கிறது வந்து தானே வந்து கூவுறதை தவிர நாங்களாம் அழைச்சின்னு வந்து கோழியை கூவுன்னு நாங்கள் சொல்லலை. அதனால் வந்தங்கம் கோழி அழைத்தனகான். நாங்கள் அழைத்து வந்து கூவும்படி செய்யவில்லை. அவைகள் எங்கும் கூவுகிறபடியால் விடிந்ததற்கு அடையாளம். அதனால கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் சொல்ல இல்லையா? அதனால கோழி அழைப்பதன் முன்னம் அப்படி அந்த பாசுரத்தில் அனுபவம் அந்த நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளோட அனுபவம். அதனால அப்படிப்பட்ட கோழி அழைத்தனகான், அப்படிப்பட்ட கோழி கூவியா எடுத்து விடிந்ததற்கு அடையாளமாக நாங்கள் உன்னோட ரூம் வாசல்ல அங்கே வந்து காத்துருக்கோம். வந்து காத்துருக்கும் போது பார்த்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தூங்கின்னு இருக்க. அதனால் கோழியெல்லாம் கூவியாச்சு. உன் மூலமாக தான் நான் கண்ணனை வந்து பார்க்கணும். அதனால கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் குயில் கூவதும் விடிந்தமைக்கு அடையாளம். அதனால பார்த்தா விடிஞ்சு போனதுக்கு குயில் கூவுறது. அதனால குயில் கூவதும் விடிந்தமைக்கு அடையாளமாகிறது. அதனால குயிலினங்கள் பல்கால் குயிலினங்கள். அதனால மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குயிலினங்கள்னா பல்கால் குயிலினங்கள் உன்னுடைய மாதவி பந்தல் மேல் என்று இவ்வளவும் அடையாளம். உன்னோட மாதவி பந்தல்கள் அங்கே பார்த்தா மாதவி பந்தல் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்க்கலாம். இதுவும் நாங்கள் கூவ செய்யவில்லை. அப்படிப்பட்ட மாதவி பந்தல் மேல குயில்கள்லாம் கூவுறது, கோழி கூவுறது, குயில்கள்லாம் வந்துடுத்து, அப்படியெல்லாம் சத்தம்லாம் கேட்கறது மாதவி பந்தல் மேல். அதனால இதற்கு விடிந்ததற்கு அடையாளம் நாங்கள் எதுவும் செய்யலை. உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான்னா நப்பின்னையே. அதனால நப்பின்னை பிராக்டிஸ் பார்த்து சொல்லலாம். நப்பின்னையே உன்னை முன்பு கோழியை எழுப்பின. அதனால இப்போது குயில்களும் எழுப்புகின்றன. முதல்ல பார்த்தா கோழியெல்லாம் கூவித்து விடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கோழியெல்லாம் எழுப்பித்து, பின்னாடி இப்போ பார்த்தா குயில்கள்லாமும் எழுப்புகின்றது. குயில்கள்லாம் கூவுறது. நாங்கள்லாம் கூவ சொல்லலை. உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய மாதவி பந்தலில் இருக்கக்கூடிய குயில்கள்லாம் கூவுறது. அதனால ஆயர்வாடி பெண்கள் நோன்பின் பொருட்டு உன் வீட்டு வாசலில் வருவார்கள். அதனால ஆயர்வாடி பெண்கள்லாம் நோன்பு நோற்பதற்காக உன் வீட்டு வாசலில் வருவார்கள். அவர்களும் உன்னை போல பெண்கள் தானே, நீயும் அவர்களை கண்ணுடன் சேர்ப்பிப்பாயாக என்று சொல்லலாம். அதனால பார்த்தா அவளும் பெண்கள் தானே, அவளுக்கு மாசம் இருக்காதா? கண்ணனோட சேரணும், கண்ணனோட பக்தி பண்ணணும், கண்ணனோட சேர்ந்திருக்கணும், அவளுக்கு ஆசை இருக்காதா? நீ உன்ன மாதிரி அவளும் பெண் தானே. அதனால நீ மாத்திரம் அனுபவிக்காம கண்ணனை எங்களுக்கு காட்டுவாயாக என்று கூவினகான். அதனால மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அப்படிப்பட்ட உன்னோட மாதவி பந்தல்ல குயில்கள்லாம் கூவுறது, அங்கே கோழியெல்லாம் கூவுறது. அப்படி வந்தார் விரலை உன் மைத்துனன் பெயர் பாட. பந்தார் விரலைன்னா இங்கே கண்ணனும் நப்பெண்ணையும் பந்து விளையாடுகிறார்கள். அங்கே உள்ள 2 பேரும் விளையாடின்னு இருக்கா. எப்படி விளையாடுனா பந்தார் விரலை உன் மைத்துனன் பெயர் பாட. அதனால உண்டான களைப்பால நீ என்ன பண்ற, பந்தை வந்து கையில் பிடித்தபடியே தூங்கி விட்டாள். அதனால் நப்பெண்ணை என்ன பண்ணுறாலும் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறான், பந்தெல்லாம் விளையாடுறான். பந்து விளையாடினோடனே பந்து டயர்டாகுது இல்லையா? இப்போ நம்ம வாசலில் பார்த்தா நிறையா விளையாட்டுகள்லாம் பார்க்கணும். ஃபுட்பால் விளையாடுறேன், டென்னிஸ் விளையாடுறேன், பேட்மிண்டன்லாம் விளையாடுறேன். அப்படி விளையாடிட்டு குழந்தைகள்லாம் விளையாடிட்டு வந்தோடனே வீட்டில் பார்த்தா எப்படி தூங்க அடித்து போட்ட மாதிரி தூங்குறதுன்னு குழந்தைகள்லாம் அதனால் விளையாடிட்டு வருது. அதனால சாயங்காலம்
ஒரு எக்ஸசைஸ்க்கோசரம் சாயங்காலம் குழந்தைகள்லாம் விளையாட விடுவார்கள் அந்த காலத்தில். இந்த காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் போகிறதில்ல குழந்தைகள்லாம், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அந்த டிவி பார்க்கறது, அந்த கேம்ஸ் எல்லாம் டிவி கேம்லாம் விளையாடு. அப்படி இருந்தால் அவளுக்கு தூக்கம் வராது இல்லையா? அதனால் உடல் உழைப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு, அப்படிப்பட்ட விளையாட்டெல்லாம் இவள் விளையாடுறான். கண்ணனும் நப்பனையும் சேர்ந்து ராத்திரிலாம் விளையாடின்னு இருக்கான். விளையாடின உடனே பந்து விளையாடி அது களைப்பாயிடுது. களைப்பான உடனே பந்தை கையில் பிடிச்சபடியே கண் அப்படி குழந்தைகள்லாம் அப்படியே புஸ்தகம்லாம் படிக்கும்போது என்ன ஆகும்? அதனால புஸ்தகம்லாம் படிச்சுட்டு தூக்கம் வரும். அந்த புஸ்தகத்துலேருந்து கையிலேருந்து வெளியில் எடுக்காமல் அந்த குழந்தைகள்லாம் எப்படி தூங்குவாள் பெரியவாள்லேருந்து பார்க்கலாம். பெரியவாளாக ராத்திரி தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டே இருக்கா, தூங்கிட்டே இருப்பா. கையில் பார்த்தா புஸ்தகம் இருக்கும். அதனால இங்கே பார்த்தா கையில் பிடித்தபடியே தூங்கிவிட்டாள். அதனால அதை சுட்டி காட்டுகிறார். அதனால பந்தாறு விரலும் மைத்துனன் பெயர் பாட செந்தாமரை கையால் சீரார் வழியொழிப்ப. அதனால இவள் பந்து விளையாடிக்கொண்டு கதவை திறக்க கூடாதோ அதனால அப்படி பந்தெல்லாம் விளையாடின்னு இருக்கா. கூப்பிடலாம். இவள் பந்து விளையாடும் பொழுது கீழும் நடுவும் மேலும் செல்கிறது. ஒரு பந்து என்ன பண்ணுமா, விளையாடும் போது தட்டும் போது என்ன பண்ணும், பந்து கீழே போகும், மேலே போகும், நடுவில் போகும். அப்படி அதனால பந்து விளையாடும் போது கீழும் நடுவும் மேலும் செல்கிறது. அதனால அந்த பந்து 3 நிறத்துடன் காட்சி அளிக்கிறது. அதனால அந்த பந்து ஒரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணும்போது பார்த்தா 3 விதமான காட்சி அளிக்கிறது, நிறத்தோட காட்சி அளிக்கிறது தான். அதனால இவள் கை சிவந்து உள்ளதால் அந்த கையால் அடிபட்டதும் இரத்த வர்ணமாக புலப்படுகிறது. அந்த பந்து என்னன்னா அடிபடுறதுன்னு கையில பட்டோடனே அது சிவந்து, அப்படிப்பட்ட சாஃப்டான மென்மையான கை இருக்கு அந்த நப்பிண்ணைக்கு. அது சிவந்து உள்ளதால் அந்த கையால் அடிபட்டதும் இரத்த வர்ணமாக புலப்படுகிறது. அந்த இரத்த வர்ண கலலாக தான். அதனால கீழே விழும்போது பார்த்தா இவளது வெண்மையான நகத்தில் கிரணங்கள் படுவதால் வெண்மையான 3 விதமான கலர்களை காட்சியளிக்கிறதுக்கு சொல்லலாம். அவளோட கை எப்படி இருக்குன்னு கேட்டால் முதல்ல இரத்த வர்ணமாக இருக்கிறதுக்கு, அதனால கை சிவந்துள்ளதால் கையால் அடிபட்டதும் அதனால இரத்த வர்ணமாகிறது. கீழே விழும்போது இவளது வெண்மையான நகத்தின் கீழே விழும்போது இவளோட நகத்தில் இருக்கக்கூடிய வெண்மையான கிரணங்கள் படுவதால் அந்த நகத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் படுறதுனால அது வெண்மையாக தெரிகிறதாம். அதனால அப்புறம் முகத்துக்கு நேராக வரும்போது கருணைதல் போன்ற கண்களால் பார்க்கப்படுகிறது. அவள் முகத்துக்கு நேரம் வரும்போது ஜம்ப் பண்ணும்போது கீழே அடிக்கிறா, நடுவில் வருது, அப்புறம் மேலே போகிறது இல்லையா? அப்புறம் முகத்துக்கு நேரம் வரும்போது கருணைதல் போன்ற கண்களால் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அப்போது நீல நிறமாக காட்சியளிக்கிறது. அப்படி 3 விதமாக கலரில் காட்சியளிக்கிறதாம் அந்த பந்து. அதனாலதான் இங்க பந்தார் விரல் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலுவலிப்ப. இங்கு பந்தை பற்றி கூறுவதற்கு என்ன காரணம் என்ன, நாம் அனைவரும் என்னன்னா இங்க என்ன பந்து விளையாடுறதை பற்றி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறான். அப்ப நம்ம அது கூறுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அனைவரும் பிராட்டி பகவான் விளையாடுவதற்கு உபகரணமாக பந்து போன்றவர்கள் நம்மளாம் எப்படின்னு கேட்டா, அவளா 2 பேரும் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து விளையாடணும். விளையாடுறதுக்கு பந்து வேணும்னு கேட்டா அதெல்லாம் பந்தெல்லாம் யாருன்னு கேட்டா நம்ம தான். அதனால நம் பந்து போன்றவர்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த பெண்கள் ஐயோ அப்படிப்பட்ட பிறவி இல்லையே, இருந்தால் என்னன்னா அப்படி சொல்லலாம். அதனால இருந்தால் பிராட்டி பகவான் கரஸ்பரசம் பெற்றிருப்போமே என்று தன்னோட இழப்பை தெரியப்படுத்துகிறார்கள். அப்படி எக்ஸாம்பிளாக சொல்லி இவாள்லாம் நாங்கள்லாம் அப்படிலாம் இல்லையே, அதனால பிராட்டி பெருமான் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பந்து போல இல்லையே, நாங்கள்லாம் பந்து போல இருந்தால் அவளோட கரஸ்பரிசம் எங்களுக்கு பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி அதனால இழப்பை தெரியப்படுத்துகிறார்களாம். அதனால ஆண்டாளம் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் திருக்குமோ. சங்க பார்த்து சொல்றா இல்லையா, ஒரு பொறாமை. சங்க பார்த்து சொல்லும்போது அந்த சங்க என்ன பண்றது, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ. அப்படிப்பட்ட சங்கப்பாத்து சொல்லலாம். நீ எம்பெருமான் பெருமாளோட எப்ப பார்த்தாலும் கண்ணோட உறங்கின்னு இருக்க, அவனோட எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்க. அவனோட கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. அப்படி கற்பூர வாசனை எப்படி இருக்கும் சொல்லு, கமலப்பூ எப்படி இருக்குன்னு வாசனையா இருக்குமா சொல்லுங்கிறான். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ. என்ன கூடவே இருக்கு, அப்படி காது பக்கத்துல அப்படி இருக்கு இல்லையா? அப்படின்னா திருப்பவள செவ்வாய்தான் எப்படி இருக்குமோ, பவளச்செவ்வாய் எப்படி இருக்கும்னா ஸ்வீட்டா இருக்குமா. தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. அப்படி நான் விருப்பமா கேட்கிறேன். அப்படி பெருமாளோட கண்ணனோட எப்படியெல்லாம் திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ மறுப்புசிந்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும். அப்படிப்பட்ட நாற்றமும் வாசனையெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்கிறான் சங்க பார்த்து. அதனால பார்த்தா பின்னாடி சங்க பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் கண்ணனோட இருக்கு, கிட்டனோட இருக்கு, காதோட விட்டு இருக்கு, 2 பேரும் சேர்ந்து அவன்கிட்ட ஏதோ சீக்கிரட்லாம் பேசுறே. அப்படிப்பட்ட சங்கைங்கிறாளாம். அதனால அங்க இருக்கிற பெண்மக்கள்லாம் என்ன பண்றாளாம், உன்னோட பெரும்பூசல் சாற்றுகின்றார். அதனால கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றா.
ஏன்னா நீ கண்ணனோட எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்கு, அதனால அங்கே இருக்கக்கூடிய அவளுக்கெல்லாம் பொறாமை. அப்படிப்பட்ட சங்க பார்த்து பொறாமையோட பேசுகிற மாதிரி இவாள்லாம் என்ன சொல்லாலும் கேட்டால், அப்போ பெருமாள் பிராட்டி 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பந்தா நாங்கள் இருக்கலையே, பந்தன்னு யாருன்னு நம்மள மாதிரி இருக்கிறவெல்லாம், அதனால அவளோட கரஸ்பரிசம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறாளாம். அதனால பந்தார் விரலவன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப. அதனால செந்தாமரை கையால்னா நப்பின்னையின் திருக்கை, சிவந்த தாமரை புஷ்பம் போல இருக்கக்கூடிய ரத்த வர்ணத்தை உடையது. அவன் நப்பின்னையோட திருக்கை கரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பார்த்தோம். அதனால சிவந்த தாமரை புஷ்பம் போல இருக்கக்கூடிய திருக்கை, அப்படிப்பட்ட நப்பின்னையோட ரத்த வர்ணத்தை உடையது. கண்ணனம் ஆசைப்படும் கை அது. அதனால கிருஷ்ணனுக்கும் பார்த்தா அந்த கையை பார்த்தா ஆசையா இருக்கும், ரத்தம் அப்படி சிவந்து இருக்குமா. அதனால் புஷ்பங்களை பறிக்கும் போது அதில் கையை வைக்கும் போதே கைவிரல் சிவந்து விடுகிறதாம். அதனால அவள் என்ன பண்ணுவாளாம், நப்பினை பிராட்டி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கக்கூடிய கையில் பார்த்தா அப்படி ரத்த வர்ணத்தோடு சிவந்து இருக்கும். அந்த புஷ்பங்களாம் அப்படி தொடும்போதே பார்த்தா அதனால சிவந்து கை விரல் சிவந்து விடுமாம். அதனால செம்பருத்து குழம்பு திருவடிகள் பூச நினைக்கும் போது திருவடி சிவந்து விடுகிறதாம். அதனால செம்பருத்து குழம்புல அப்படிப்பட்ட சந்தனங்கள்லாம் திருவடியில பூச நினைக்கும் பொழுது திருவடி சிவந்து விடுகிறதாம். அதனால மேனியில் சந்தன குழம்பை பூச வேண்டும் என்று சொல் என்று கேட்கும் பொழுது திருமேனி வாடுகிறதாம். அப்படி அதனால மேனியில சந்தன குழம்பை பூச வேண்டும் என்று சொல் கேட்கும் பொழுது திருமேனி வாடுகிறதாம். அதனால இயற்கையில் இவளோட கை பார்த்தா இயற்கையிலே சிவப்பு, பந்தை அடித்ததால் மேலும் சிவந்தது. அதனால இவளோட கை என்ன, முதல்ல இவளோட கை பந்து அடிச்சது முதல்ல சொல்லியா, பந்து அடிச்சா கை சிவந்து போச்சுன்னு சொன்னோம். அதனால பந்து அடிச்சதுனால இவளோட கை சிவந்ததான, இவளோட இயற்கையிலே இவளோட கை சிவந்தது. இன்னும் சிவந்து போகிறதுக்கு காரணம் கேட்டால் பந்து அடிச்சதுனால. அதனால கதவை திறக்க வந்தால் தாட்பாலை தொட வேண்டி வரும், ஆகையால் மேலும் சிவந்து விடுதாம். அதனால தாட்பாலை திறக்கணும், திறக்காமல் இருக்கா. அதனால தாட்பாலை திறந்தா ஏதாவது பூவை தொட்டாலே கை வந்து சிவந்து போயிடுது. அப்படிப்பட்ட சாஃப்டான மென்மையான கையை உடையவர்கள் நப்பின்னை. அப்படிப்பட்டவள் தாழ்பாலை திறக்கணும், தாழ்பாலை தொடும்போது என்ன ஆகும் கேட்டால் மேலும் சிவந்து விடுமாம். அதனால நப்பின்னை செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப. அப்புறம் கைக்கு தகுந்தபடி அமைந்ததால் சீர்மை ஏற்படுகிறது. அதனால சீர்மை ஏற்படும். கணவனை விட்டு பிரியாமல் இருப்பதால் திருக்கைகள் பூரித்துள்ளது. கணவனை விட்டு சேர்ந்தே இருக்கிறதுனால, நப்பின்னையும் கண்ணனும் சேர்ந்து இருக்கிறதுனால அப்படி கையெல்லாம் பூரித்து உள்ளதாம். அதில் இட்ட வளையல்களுக்கு சீர்மை அதிகம். அதனால அந்த கைகளில் போட்டு இருக்கிற வளையல்களுக்கெல்லாம் பார்த்தா சீர்மை அதிகம். அதனால அந்த சீர்மை என்னன்னு பிரிவினால் கழண்டு விடும். கணவன் இல்லைன்னு, கூட இல்லைன்னு, கிருஷ்ணன் இல்லைன்னு அது கழண்டு விடும், மெலிந்து விடும். கையெல்லாம் மெலிந்து விடலையா, அதனால பிரிவினால் கழண்டு விடும். என்னுடைய கழல் வளையாய் ஆக்கினரே நாச்சியாதிரும் நிறைய அனுபவம். அதனால இந்த வருத்தத்துடன் ஆண்டாள் கண்ணனை பிரிந்து சொல்லும்போது என்னுடைய கடல் வளையாய் ஆக்கினரே, அதனால கழண்டு போச்சு. நான் பிரிந்திருக்கேன், கண்ணனோட பிரிந்திருக்கும் போது அந்த வளையெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டால் என் கை மெலிந்து போனது, அப்படி தானே கழண்டு விழருது. அதனால் அப்படிப்பட்ட கடல் வளையாய் ஆக்கினரே என்று வருத்தத்துடன் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் அனுபவம். அதனால் சீரார் வளை ஒலிப்பன்னா கைகளில் நிறைய வளைகள் என்ன அடுக்கப்பட்டிருக்கும். கைகளில் பார்த்தா நிறைய பேர் நிறைய வளையல்கள்லாம் போட்டுருப்பா. சில பேர் பார்த்தா ஒரு கையில் வாட்சி கட்டிருப்பா, ஒத்த வளையல் போட்டிருப்பா, 2 வளையல்லாம் போட்டிருப்பா. பார்த்தா நிறைய வளைகள்லாம் போட்டுக்கூடிய நிறையா பெண்கள்லாம். அதனால நீ திறக்க வரும்போது எப்படியும் அதன் ஒலி ஏற்படும் மூலம், ஏன்னா அந்த கதவை திறக்கணும்னு இந்த கையில் போட்டுருக்கிற வளையெல்லாம் சத்தம் கேட்கலையா, மத்தியனால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்கலையோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அதனால அவள் மத்தெல்லாம் களையும் போது அந்த தங்க வளையல்கள்லாம் போட்டுருக்கா இல்லையா, தங்க வளையல்கள்லாம் போட்டுருக்கும் போது அந்த வளையல இருக்கக்கூடிய சத்தத்தினால அது கேட்கலையான்னு சொல்லும்போது முதல்ல அனுபவிச்சோம் அந்த ஆயர் பெண்கள்லாம் எழுப்பும் போது. அதனால நீ இங்கே திறக்க வரும்போது எப்படியும் அதனோட ஒலி அதன் மூலம் ஏற்படும். நீ கதவை திறக்கும் போது கையில் போட்டுருக்கிற வளையல இருக்கிற சப்தங்கள்லாம் கேட்கும். அதனால நாங்கள் உன் மைத்துனன் பெயர் பாடுகிறோம், மைத்துனன் பெயர்கள் உன்னோட கணவனோட பெயரெல்லாம் நாங்கள்லாம் பாடுகிறோம். அப்படிப்பட்ட கண்ணனோட பேரெல்லாம் பாட்டெல்லாம் பாடியிருக்கோம், கானங்கள்லாம் பாடியிருக்கோம். இந்த கானத்திற்கு வளையின் சத்தம் அனுகூலமாக தாளம் போடுற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள்லாம் பாடுற பாட்டு நீ கதவை திறக்கும் போது அதுலேருந்து வர சத்தம் ரெண்டும் சேர்ந்து ஒரு அனுகூலமாக ரெண்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு தாளம், ஒரு பாட்டு பாடணும்னு ஒரு தாளம் போடுவா இல்லையா, அதனால அந்த மாதிரி அனுகூலமாக இருக்கணும் தாளம். அதாவது சில இடத்துல பாடும்போது அனுகூலமாக, சில இடத்துல இருக்காது. பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சில பேர் கச்சேரிலாம் பண்ணும்போது அவளுக்கு தாளங்கள் சரியாக போடலைன்னா பக்கத்தில் இருக்கிற தாளங்கள் இருக்கிறவாளே சில பேர் தப்பாக போடுவாள். ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கவனும் தப்பாக போடுவான். அதனால பக்கத்தில் இருக்கிற பக்கவாத்தியக்காரர்கள் பார்த்தா சில சமயம் தாளங்கள்லாம் தப்பாக போகும். அதனால அதுக்கு யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு கேட்டால் பாடுறவாளுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படிலாம் இல்லை இங்கே. அதனால நீ வளையெல்லாம் அடிக்கின்னு வரும்போது கதவை திறக்கும் போது
உன் வளையோட சத்தம் இருக்கும்னா நாங்கள் பாடுற பாட்டுக்கு அனுகூலமாக இருக்கும், அதனால அனுகுணமாக இருக்கும். மேலும் உன் திருவடிகளில் சலங்கை அணிந்திருப்பதால் உன்னோட திருவடியில் பார்த்தா சலங்கையெல்லாம் கொலுசு எல்லாம் போட்டுருக்க, அதனால நீ வரும்போது கால் வலியும் ஏற்படும். அதனால ஜல் ஜல்னு சத்தம் கேட்கலையா, நீ நடந்து வர கைகளில் வளையலோட சத்தம், காலில் பார்த்தா அந்த தண்டையெல்லாம் அணிஞ்சுருக்கு, அதில் இருக்கக்கூடிய சலங்கை ஒலி கேட்டால் அது எப்படி இருக்கும்போது அதோட சத்தம் கேட்கும். அதோட நாதமானது எம்பெருமானுக்கு பரவ போக்கியமாக அடையும். அதனால் நாங்கள் பாடுற பாட்டுக்கு வெறும் பாட்டு பாடாமல் அப்படி பக்கவாத்தியத்தோடு நாங்கள்லாம் பாடுற மாதிரி இருக்கும், போக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட கண்ணன் அவன் படுத்துன்னு இருக்கா இல்லையா, அவனுக்கு போக்கியமாக இருக்கும். அதனால் நீ கதவை தர, அதனால் எங்களுக்கு அதுவே உத்தேசம், அதனால் நீ கதவை தரேன்னு கூப்பிடலாம். அப்படிப்பட்ட வந்தார் விரலை உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலைவலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். அதனால வந்து திறவாய், அதனால நீ நடந்து வரும் அழகை நாங்கள் காண விரும்புகிறோம். அதனால எப்படி நடந்து வரணும் நாங்கள்லாம் பார்க்கணும். பெருமாளோட நடையழகெல்லாம் பார்க்குறாரு, ரங்கநாதனோட நடையழகை பார்க்கணும்னு அங்கே தான் பார்க்கணும் ஸ்ரீரங்கத்தில். அதனால தான் பார்த்த மாரிமலை முழஞ்சில் பாசுரத்தில் கூட அப்படி கண்ணன் நடந்து வரும் அழகை வர்ணிக்கிறாள். அதனால மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடுத்து வேறு மயிர் பொங்க வெப்பாடம் அப்படி விசேஷமாக அனுபவிக்கிறாள். வாரணமாயிரம் பாசுரத்தில் ஆண்டாள் அனுபவிக்கிறாள். அதனாலயா வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோல் நடந்து வரது அந்த அழகை பார்க்கிறாளாம். அதனால அப்படி நீ நடந்து வரும் அழகை நாங்கள் காண விரும்புகிறோம். அப்படிப்பட்ட நீ நடந்து வரும்போது கதவை திறக்க நடந்து வருவா இல்லையா, அப்படிப்பட்ட நடந்து வரும்போது வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால அந்த சத்தங்கள்லாம் கேட்கும். காலில் போட்டு நிற்கிற கொலுசோட சத்தம் கேட்கும். நாங்கள் பாடுற பாட்டுக்கு வெளியில பாடின்னு இருக்கோம். ரெண்டும் சேர்ந்து ஏதுவாக அப்படி இருக்கிற அந்த நாத சப்தத்தை கேட்டு கிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப விரும்புவான். அப்படிப்பட்ட சப்தத்தை நாங்களாம் கேட்க ஆசைப்படுறோம். அதனால நீ நடந்து வரும் அழகை நாங்கள் காண விரும்புகிறோம். அதனால உன் நடை மிகவும் அழகானது, நீ எப்படிப்பட்ட ரொம்ப அழகா நடக்கக்கூடியவள், அதனால நப்பினை பார்த்து சொல்லலாம். அதனால அவள் எப்படிப்பட்ட நடையெல்லாம் அழகா, அப்படி நடையை பார்த்தா அப்படி ரொம்ப அழகா இருக்கும். நீ பாடக்கூடியவள் குயில் போல பாடுவாள், அதனால அன்னம் போல நடப்பாள், கிளி போல் பேசுவாள், மான் போல் விழிப்பாள் என்று பழமொழி என்னெல்லாம் சொல்லுவா இல்லையா. அதனால யாராவது ரொம்ப அதனால இதெல்லாம் பொருத்தம் பார்த்தா சீதைக்கு இதெல்லாம் பொருத்தம். அதனால இங்க நப்பின்னைக்கும் சொல்லலாம். அதனால நீ நடையழகு அப்படி இருக்குமாம், குயில் போல பாடக்கூடியவள் நீ, அதனால அன்னம் போல் நடக்கக்கூடியவள், அப்புறம் கிளி போல பேச்சே கிளி போல இருக்கும். அதனால முதல்ல பின்னாடி இப்போ கிளியேன்னு கூப்பிடுறாள், அந்த இருக்கக்கூடிய தோழிகள்லாம் கூப்பிடுறா இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் கிளி போல பேசுபவள். மான் போல விழி எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு மான் போல விழிக்குமாம், அப்படிப்பட்ட விழிகளை உடையவள். அதனால இப்படி பழமொழியெல்லாம் சொல்லுவதற்கும் அப்படிப்பட்ட எல்லா குணாதிசயங்களும் கொண்டவள் நீ. அதனால நீ சயனத்து கொண்டு இயந்திரம் மூலமாக கதவை திறக்க வேண்டாம். இப்பெல்லாம் பார்க்குறோம், வீட்டிலலாம் படுத்து நிற்கும்போது ஒரு ஃபேன் போடணுன்னா ஃபேன் சுவிட்செல்லாம் எழுந்துன்னு போய் போடணும். அப்படிலாம் எல்லாம் ஒரு ரிமோட் ஃபோன்லாம் இப்போ ஃபேன்லாம் இருக்கு இல்லையா, அதை படுத்துட்டே பார்த்தா அது ரிமோட்டை ஆன் பண்ணால் ஃபேன் சுத்தம், உட்கார்ந்த இடத்துல ரிமோட் ஆன் பண்ணால் டிவியெல்லாம் ஆன் ஆகும். அப்படிலாம் நீ படுத்துட்டு இயந்திரம் போல படுத்துட்டு இருக்காமல் எழுந்து கதவை திறங்கிறாலும். அதனால நீ நடந்து வந்தால் உன் நடையழகை காணும் வாய்ப்பை எங்களுக்கு பெறுவோம். கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ வரும் நடையழகையும் எங்களால் சேவிக்க முடியும், நான் உன்னோட நடையழகையும் நாங்கள் பார்க்க முடியும் என்று வந்து திறவாய் அதனால திறக்கணும் கதவை. அதனால நீ படுத்துட்டே பண்ணக்கூடாது, ரிமோட்லாம் வச்சுன்னு படுத்துக்காதுன்னு கூப்பிடலாம். அதனால வந்து திறவாய். உலக ரீதியில பார்த்தா கண்ணனுடன் கலைக்கின்றோம் என்று வெட்கப்பட வேண்டாம். உலக ரீதியில பார்த்தா நீ கிருஷ்ணனோட என்ன முதல்ல பார்த்தா சொல்றா இல்லையா, நீ கிருஷ்ணனோட படுத்து நிற்கி, அதனால வரும்போது உன்னோட ஆடைகள்லாம் சரி பண்ணிடுவான் முதல்ல பாத்திரத்தெல்லாம் சொல்லலாம். அதனால மற்றவாள்லாம் பார்த்தா உன்னை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவான் சொல்லா இல்லையா. அப்படிலாம் இல்லாம இந்த இடத்துல உலக ரீதியிலோ கண்ணனுடன் கழிக்கின்றோம் என்று வெட்கப்பட வேண்டாம், நீ வெட்கெல்லாம் படாத. அதனாலே பேசாமலும் கதவை திறக்காமலும் இருப்பது நியாயம் இல்லை. நீ கிருஷ்ணனோட படுத்து நிற்கிறதுனால வெட்கப்பட்டு நீ கதவெல்லாம் திறக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நாங்கள்லாம் அப்படி காத்துருக்கோம், அதனால வெட்கப்படாம கதவை தர. அதனால உனக்கு நாங்கள் சேர்ந்திருக்கும் சமயம் உங்களை தரிசிக்க நாங்கள் வரலாம். அதனால இது வெட்கத்திற்கு காரணமாகாது. ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறத, அதுதான் தாயாரும் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்திருக்கணும். சேர்ந்திருக்கும் போது சேவிக்கும் போது அந்த அழகு இல்லையா, அதனால அந்த அழகை நாங்கள் சேவிக்கிறதுக்கோசரம் வந்திருக்குமே தவிர, அதனால நீ வெட்கத்திற்கு வெட்கப்படாது. அதனால நீ நாங்கள்லாம் வந்திருக்கமே வெட்கெல்லாம் படாது. அதனால தான் பார்த்தா புருஷகார போதுன்னா பிராட்டியை வேண்டினாலே நமக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கும். அதனால பிராட்டிகிட்ட ரெக்கமெண்டேஷன் ஆயிடுத்துன்னா திரும்பி போய் பிராட்டியை விட மேலே எதுவும் தேவையில்லை. அதனால தான் பார்த்தா அதனால பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாசுரமாக அமைகிற இந்த பாசுரம். அதனால மகிழ்ந்து வந்து திறவாய் மகிழ்ந்துன்னா சந்தோஷத்தோடு கதவை திறக்கணும். சாதாரணமாக ஏதோ இவாளை எழுப்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி மூஞ்சி அப்படி தூக்கி வச்சு நான் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாலே, நாங்கள்லாம் கிருஷ்ணனோட அனுபவமாக பண்ணிட்டு இருக்கோமே, கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கமே, விளையாடின்னு இருக்கமே, அப்படி எல்லாம் இல்லாமல் மனசை சந்தோஷமாக வந்து திறக்கணும். அதனால் வந்து திறவாய் வந்து திறக்கணும். வந்து திறக்கும்போது உன்னோட அழகை நாங்கள்லாம் சேவிக்கணும், கிருஷ்ணனோட அழகை சேவிக்கணும், ரெண்டு பேரோட சேர்ந்து சேர்க்கையை நாங்கள் பார்க்கணும். அதனால் நீ வெட்கப்படாமல் வரணும். வெட்கப்படாமல் வந்து எப்படி வரணும்னு கேட்டால் மகிழ்ந்து வரணும். நீ மகிழ்ச்சியோடு வந்து கதவை திறக்கணும். அதனால் சந்தோஷത്തിന് வந்து திறவேன். ஒரு நிமிடமும் பிரிவு ஆற்ற முடியாமல் இருக்கும் எங்களை பார்த்து அந்த வாயிற்படியில் அதிதிகள் இருக்க நாம் மட்டும் எப்படி அனுபவிப்பது என்ற எண்ணம் கொண்டு மகிழ்விடம் கதவை திறப்பா. என்ன சொல்ல அந்த திருஷ்டாந்தம் என்ன சொல்லான்னு கேட்டால், நீ வந்து நாங்கள்லாம் வந்து காத்து நிற்கும், எங்களால் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது, அப்படி நாங்கள்லாம் காத்து நிற்கும். கண்ணனை பார்க்கணும், கண்ணனோட சேவிக்கணும், கண்ணனோட இருக்கணும், கிருஷ்ணானுபவம் பண்ணணும், நாங்கள்லாம் காத்து நிற்கும். அதனால் அப்படிப்பட்ட நாங்கள்லாம் காத்து நிற்கும் போது நீ மாத்திரம் அனுபவிக்காமல் வந்து கதவை தர. எப்படின்னு கேட்டால் வாசப்படியில் வந்து நிறையா உன்னோட அதிதிகள்லாம், அதனால் கெஸ்டெல்லாம் வந்து காத்து நிற்கா. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி உள்ளே இருந்து எல்லாத்தையும் பண்ண டிஷ்ஷெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஸ்வீட்லாம் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டான டிஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்கும்ல, ஸ்வீட் மாத்திரம் இல்லை, அதனால் ரொம்ப சுவை படைத்த டிஷ்ஷெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதனால் டேஸ்ட்டாக இருக்கக்கூட நிறையா பண்ணி வச்சுருப்போம். மாத்திரை கெஸ்டெல்லாம் வரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நிறையா அவெல்லாம் வரப்போகிறான்னு சொல்லிட்டு நிறையா பண்ணி வச்சுருப்போம். பண்ணி வைக்கும்போது அவள் வாசலில் காத்துருந்தப்பா, அதனால் நான் உள்ளே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவை திறக்காமல் சாப்பிட்டுட்டு வரமாட்டோம் இல்லையா, அதனால் அப்படிலாம் பண்ணாமல் நீ கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க. அதனால் கிருஷ்ணனோட சேர்க்கையே உன்னோட சேர்க்கையாக இருக்கிறது. நாங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். அதனால தான் ஒரு தோழியாக ஏற்பின் வரும்போது நீயும் சேர்ந்து எங்களோட கோஷ்டியில் சேரணும். அதனால் நானும் நீயும் வந்து எங்களோட கோஷ்டியில் சேர்ந்து எல்லாருமாக சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணணும், கிருஷ்ணனை அனுபவிக்கணும். அதனால் எப்படி வரணும்னு கேட்டால் மகிழ்ச்சியோடு வரணும். நீ சாதாரணமாக இருக்க வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். அதனால் அப்படி மகிழ்ச்சியோடு வந்து கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாளாம் இந்த பாசுரத்தில். உந்து மதகளில் தன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளேன் அப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கெடுதிரவாய் வந்தங்கம் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலிடங்கள் கூவினகான் பந்தார் விரலிவன் மைத்துவனன் பெயர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்த ஓலோரம்பாவாய். இந்த பாசுரம் பார்த்தா ஸ்ரீராமனுக்கு மிகவும் உகந்த பாசுரம் இந்த பாசுரம். ஏன்னா பாஷ்யக்காரர் திருப்பாவை அனுசந்தானம் செய்து கொண்டு செல்வதே வழக்கம். பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அப்போ பார்த்தாலும் திருப்பாவை ஜீயன்னு அவருக்கு பட்டாலாம் கிடைச்சிது. அதனால் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பு போகும்போது செல்வதே வழக்கம். ஒரு நாள் பெரிய நம்பி திருமாலைக்கு எழுந்திருக்கிற போது கந்தம் கமழம் குழலி என்று சொல்லிகிட்டே போகிறார். அதனால் பெரிய நம்பியோட திருமாலைக்கு பாஷ்யக்காரர் எழுந்து வரும்போது அங்கே பார்த்தா சொல்லிகிட்டே வர தினம் சொல்லிகிட்டே போவார் இல்லையா, கந்தம் கமழம் குழலி என்று அனுசந்தித்து கொண்டே எழுந்துருள. அந்த சமயம் பார்த்தா அத்துழாய் கதவை தன் கையில் உள்ள வளையலுடன் திறந்தாளாம். அங்கே பார்த்தா அத்துழாய் அவரோட பெண் அவள் என்ன பண்ணாலாம், அத்துழாய் கதவை தன் கையில் உள்ள வளையலுடன் திறந்தாளாம். அதனால் இங்கே சொல்றா இல்லையா, உன்னோட வளையோசை கேட்பது அந்த சப்தத்தோடு இருக்கணும், கையில் வளையெல்லாம் போட்டுருக்கு. அதனால அப்படிப்பட்ட வளையோசை சப்தத்தோடு இருக்கணும். அதனால சப்தங்கள்லாம் கதவையெல்லாம் திறக்கணும்னு சொல்றா இல்லையா. காலில் இருக்கக்கூடிய கொலுசு போட்டு இருக்கலாம், அந்த சப்தத்தோடு ரெண்டும் சேர்ந்தா நாங்கள் பாடுற பாட்டுக்கு ரெண்டும் சேர்ந்து தாளமாக ஆகிறதுன்னு சொன்ன மாதிரி அத்துழா என்ன பண்ணுறாளாம், கதவை தன் கையில் உள்ள வளைவுடன் திறந்தாளாம். சீரார் வலுவலிப்ப என்று இவர் அனுசந்திக்கவும் அவள் வந்து திறப்பதும் ஒரே சமயமாக இருந்தது. கதவை திறக்கும் போது பார்த்தா சத்தம் கேட்டது. அதனால ராமானுஜர் என்னன்னா அத்துழாய நப்பின்னை என்று நினைத்து மதிமயங்கி பாதுகைகளை விட்டு தண்டம் சமர்ப்பித்தார். ராமானுஜர் பாஷ்யக்காரர் என்ன பண்றாராம், அதனால அத்துழாயை பார்க்கிறார். அத்துழாயை பார்த்தோடனே அந்த சப்தத்துல அந்த பாசுரத்துக்குள்ள அர்த்தம் அவருக்கு தெரியும். அதனால யாருன்னு கேட்டா அவன் அப்பின்னை பிராட்டி வந்திருக்கா போல இருக்கு, கதவை திறக்கிறான்னு போட்டு தன்னோட பாதுகைகள்லாம் கட்டி வச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால நமஸ்காரம் பாதைகளை விட்டு தண்டம் சமர்ப்பித்தாராம். நமஸ்காரம் பண்ண சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாரும். யாருன்னு கேட்டால் பிராட்டி வந்திருக்கா, பெருமாளோட எங்கள் பிராட்டி இருக்கா போல இருக்கு, அதனால பிராட்டியோட தரிசனம் நமக்கு முதல்ல கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாரும். அதனால பெரிய நம்பிகள் பெண்ணான அத்துழாயை நப்பின்னையாக நினைப்பதற்கு வழி ஏற்பட்டது. இதனை வந்து இந்த பாவனை அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட அத்துழாய் வந்து அப்படி இருக்கலாம். அதனால அப்படிப்பட்ட பாவனை ஏற்பட்டது இந்த பாசுரத்திலே. அதனால நாச்சியார் திருமொழியில கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியம் செல்வம் இழந்தான் அரவணமேல் பள்ளி கொண்டா ஏழமே ஆற்றமும் பட்டோம் இனியன்றும் பொய்கைக்கு வாராம் தோழியம் நானும் தொழுதோம் துகிலை பணித்துள்ளார் பாசுரங்கள்லாம் பாடுறா. அதனால அப்படிப்பட்ட பாசுரங்கள்லாம் சொல்லி காலங்காலத்தால் விடிஞ்சதற்கு அடையாளம் சொல்லி
அதனால் நப்பின்னை பிராட்டியை எழுப்பி நப்பின்னை பிராட்டியை கூப்பிடலாம், கதவை தர, நாங்கள்லாம் வந்திருக்கோம், வாசலில் வந்திருக்கோம், கிருஷ்ணானுபவம் பண்ண வந்திருக்கோம், நீ கதவை திறக்க வரும்போது எப்படி இருக்கணும்னு உன்னோட வாக்கு எப்படி இருக்குன்னு போட்டால் கிளிமாறி இருக்கும். அதனால் வந்து நடந்து வரும்போது அப்படி நடந்து வரும்போது அன்னமாரி நடந்து வருவேன், அப்படி மேன்மையாக சொல்லி கதவை திறக்கிறதுக்கு நாங்கள்லாம் வந்து எங்களோட சேர்ந்து நீயும் சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணணும் சொல்லி, அதனால் வரும்போது மகிழ்ச்சியாக வர வேண்டும், வந்து திறவாய், வந்து திறக்கணும், அதனால் படுத்தபடியே கதவை திறக்கக்கூடாது, கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கிறதோட நீ என்ன பண்ணுற, வாசலில் வந்து பார்த்தா நாங்கள்லாம் பார்த்தா மற்றவாள்லாம் உன்னை பரிகாரம் பண்ணுவோம், அதனால் வெட்கெல்லாம் பட வேண்டாம், நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை தரிசிக்கணும், அதனால் அப்படி வான்னு சொல்லி எங்களோட சேர்ந்து நீயும் சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்பலாம், அதனால வந்து கூப்பிடும் சொல்லி கூப்பிடலாம் இந்த பாசுரத்தில். அதனால வந்து தரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். இதற்கு அடுத்த பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசேனத்தின் மீதேறி கொத்தலார் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்தராய். இந்த பாசுரம் இந்த பாசுரம். இதோட அர்த்தத்தை நாளைக்கு பார்க்கலாம். சதமகமணி நீலா சாரு கல்காரகஸ்தா தனவரணமிதாங்கி தாந்திரவா செல்ல சிந்து அழகவனிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது திருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா. திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவே முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.